ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஹாய் கைஸ், நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு வந்து நமக்கு சிஎம் சார் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்க போறாரு. கைஸ் நாங்களவா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க அப்படின்ட்டு சின்ன பசங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் படிக்கணும், ரீல்ஸ் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணுங்க, படிப்பு தான் நமக்கு சிறந்த ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் சார் சொல்லியிருந்தாரு. இந்த சின்ன பசங்க ஜீவா அண்டு தேவா அப்படிங்கிற பசங்க வந்து நிறையா ரீல்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நிறையா சினிமாக்காரங்க எல்லாமே கூப்பிட்டு அவங்கள பயன்படுத்துகிறாங்க ப்ரொமோஷனுக்காக. அது பார்த்தாருன்னு இப்போ எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக சிஎம் சாரும் கூப்பிட்டு ஒரு ப்ரொமோஷன் போட்டார். இதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வருது, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம். சமீபத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கூப்பிட்டு எந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எந்த மாதிரி க்ரியேட்டிவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தர மாதிரி வந்து பேசியிருந்தாங்க தமிழக அரசு. இப்போ குட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவா அண்டு ஜீவா இவங்களை கூப்பிட்டு நல்லா படிங்க அப்படிங்கிறாங்க. அந்த பசங்களும் சொல்கிறாங்க 10 நிமிஷம் தான் சார் ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இந்த பசங்களும் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க சிஎம் சார் கூட. ஓகே, இது அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவங்களெல்லாம் ஏன் நீங்கள் கூப்பிட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ விளம்பரம் தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தை தான் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே விட்டுட்டு இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு ஒரு விளம்பர மாடல் நீங்கள் தேடுறீங்களே சிஎம் சார் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு. 495 மதிப்பெண் வாங்கினா 500க்கு அந்த குழந்தைய பாருங்க கொடூரமாக கொண்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி இருக்கணுமாங்கிற கேள்வி. நேற்றுக்கு நைட்லேருந்து ஒரு பரபரப்பான ஒரு ஹாட் நியூஸ் தான் இது. உங்களுக்கு பழைய நியூஸாக தான் இருக்கும். என்னன்னா NDAவில் விஜய் சேர்கிறார் அப்படிங்கிறது தான். இது வந்து கடந்த ஒரு 6 மாசமா ரிப்பீட் லூப் மோட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு தகவல் வரும், அதுக்கப்புறம் இல்லை, இந்த தகவல் வரும், இல்லை அப்படின்னு வரும். விஜய் அவர்களும் கடந்த சில மாசங்களா வந்து ஐடியாலஜி எனிமி அவங்க தான் அப்படின்னு அடிச்சாரு. இருந்தாலும் இப்போ நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு வந்து டெல்லி போய் ஆகணும் விஜய் அவர்கள். இன்னைக்கு வந்து கிளம்புறாரு. அதுலேருந்தே ஒரு ரூமர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து NDAல சேர போறாரு, NDAல வந்து ஒரு 55 சீட்டில் நிற்க போகிறார், 55 தொகுதியில் நிற்க போகிறாரு, எவ்வளோ ஜெயிப்பார் அப்படிங்கிறது தெரில அப்படின்லாம் வந்துட்டு இருந்தது. இதுக்கு வந்து நிறைய ரிப்ளேஸ் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அவர் சொன்னது என்னன்னா, அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அவர் ஏதோ கரூர் சம்பத்துக்காக டெல்லி போகிறாரு, இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, இது கூட்டணி சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இல்லை, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு விவரம் அதில் இல்லை, அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர் முடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து, அண்ணா நான் கொடுக்குற இடத்துலையும் இல்லை, வாங்குற இடத்துலையும் இல்லை, ஸோ நான் வந்து இதை பற்றி சொல்ல முடியாதுங்க. சீட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை, சீட்டை வாங்க வேண்டிய இடத்துலையும் நான் இல்லை, நான் ரெண்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். அது வந்து வேற வேறு தலைவர்கள் இருக்காங்க, கொடுக்கறதுக்கு வேறு தலைவர்கள் இருக்காங்க, வாங்குறதுக்கு வேறு தலைவர்கள் இருக்காங்க, அவங்க தான் அதை பற்றிலாம் பேசிக்கணும் அப்படின்னு ஒரு இக்கு வச்சு சொல்லியிருக்காரு. அந்த இக்கு வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். சப்போஸ் விஜய் அவர்கள் NDA கூட்டணிக்குள்ளே வந்தால் அப்படின்னா அதிமுக வந்து 105 தொகுதிகளில் வந்து நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது 100 to 130, 100 to 120, அதாவது 100ல் ஆரம்பித்து ஒரு 120க்குள்ளே அவங்க முடிகிற மாதிரி அந்த அளவுக்கு தொகுதியில் நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, டிவிக்கு எவ்வளோ வாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 சீட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம பொறுத்துந்தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா EPS அவர்கள் வந்து அந்த சீட்டு பேரத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் இந்த சீட்டு பேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். NDAக்கே வந்து அடித்து துவச்சு கம்மியாக தான் கொடுக்க போகிறாரு. பிஜேபிக்கு வந்து ஒரு 35 சீட்டு தான் தரப்போகிறதா விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. PMKக்கு 15 சீட்டுகளும், TTV அவர்களுக்கு ஒரு 8 சீட்டுகளும், IJK கட்சிக்கு 2 சீட்டும், மீதி இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 8 சீட்டும் தரதா ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த 100 to 120, 100 to 130 இந்த மாதிரியான சீட்டுகளில் தொகுதிகளில் அதிமுக நின்றுச்சு அப்படின்னா இவங்க ஒரு தனி பெரும்பான்மை எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஜாலியாக ஒரு கலாய்ச்சிட்டு போயிட்டார். அறிவாலயம் பக்கத்தில் ஒரு போஸ்ட்மேனோ டீ விற்கிறவங்களோ யார் போனாலுமே சிஎம் சார் கூப்பிட்டு ஒரு சீட்டை கொடுத்துட்றாரு. 22 கட்சிகளை வந்து கூட்டணிக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுவும் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் 6லேருந்து 7 சீட்டுகள்
அதுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. திருமாவளவன் அண்ணா வந்து அவ்வளோ சாதாரணமானவர் இல்லை, அவர் வந்து அதிருப்தியில் இருக்காரு, வைகோனனும் அதிருப்தியில் இருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது வந்து லைட்டா திருமாவளவர்கள் ஒரு ட்ரிகர் பண்றதுக்கான ஒரு வேலையை தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, நீங்க இவ்வளோ வாங்கக்கூடாதுன்னு, உங்களுடைய டார்கெட் வந்து வேற, உங்களுடைய லெவல் வந்து வேற, அதனால அதிகம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ட்ரிகர் பண்ணி பார்க்குறாரு. அவருடைய ரிப்ளை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் இங்கே வந்துட்டாருன்னா நெக்ஸ்ட் பவன் கல்யாண் ஆயிடுவாரா, அந்த துணை முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாரா, இல்லை எவ்வளோ சீட்டுகள் பேரம் போகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி நேற்று ஆதவ் அவர்கள் பேசியிருந்தாரு. ரஜினியை வந்து திமுக மிரட்டினாங்க, ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த மிரட்டலுக்கெல்லாம் அச்சப்படுற ஆளே கிடையாது, நாங்கள் வந்து எதையும் தாங்குவோம், எங்கள் தலைவரோட மன வலிமை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, வந்து நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரஜினின்னு பயன்படுத்தின வார்த்தைக்கு வந்து நேற்று சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஜினி ரசிகர்களாகட்டும், அதிமுக கட்சியில் இருக்கவங்களாகட்டும், எல்லாருமே வந்து இந்த ரிப்ளை தான். ரஜினியை வந்து நீங்கள் மிரட்ட முடியாது, அவர் வந்து திமுக நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு சிறந்த நண்பராக இருந்திருக்காரு, அவரை நீங்கள் மிரட்டவும் முடியாது, மிரட்டலுக்கு வந்து அஞ்சவும் மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் வந்து அந்த 96 நடந்த ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது, அதை வந்து எடுத்து ரீவைண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் அவர் சொல்லியிருப்பார், இந்த ஆட்சி வந்து ரொம்ப மோசமாக நடந்திருக்கு, இதுக்கு மேலே இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவங்க கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருப்பார். அதை எல்லாருமே கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலைஞருக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு, அதனால் அவங்க வந்து ஒரு அமோக வெற்றி பெற்றாங்க, அதிமுக வந்து ஒரு பெரும் தோல்வியை சந்திச்சாங்க. ஆனால் ரஜினினால தான் திமுக ஜெயிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அவருடையும் ஒரு சப்போர்ட் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது. ஆனால் ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இவங்க எதிர்த்த ரஜினி சப்போர்ட் பண்ணனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து முற்றிலும் தவறான விஷயம். இதுக்கு ரஜினி ரசிகர்கள் வந்து கொஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டாங்க. மதுரையில் வந்து ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, காக்கா குஞ்சுங்கள்லாம் வந்து நம்மளை சீண்டி பார்க்குது தலைவா, சத்தியம் எவ்வளோ நாள் வந்து அமைதியாகவே இருக்கும், நீங்கள் பொங்கி எழுங்க, நம்ம ஒரு ரிப்ளை கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு மதுரையில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டரே அடித்து ஒட்டிட்டாங்க. ஏன்னா ரஜினி ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன இருந்தாலும் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு, தமிழ் சினிமாவில் இனிமேல் நம்பர் 1 இடத்துல இருக்காரு, அவருடைய கலெக்ஷன், பாக்ஸ் ஆஃபீஸ், அவருடைய படத்தினுடைய கிரிட்டிக்ஸ் வைஸ் எப்படி இருக்குது, இன்னுமே இந்த வயசில் சூப்பர் ஸ்டாராக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா மற்ற நடிகர்கள் இருக்காங்க, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லை, பெரிய படமும் கிரிட்டிக்ஸாக பெருசாக போனதில்லை, இல்லாட்டி அப்பா ரோல், அங்கிள் ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. ரஜினி சார் அவர்கள் தான் இதை தொடர்ந்து 50 வருஷமாக வந்துட்டு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு, அதே கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. அவருடைய எரா வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இப்போவே நீங்கள் இப்போது பிரதீப் ரங்கநாதன், த்ருவ் விக்ரம் இந்த மாதிரி ஜென்ரேஷன் வந்தாலுமே ரஜினி அவர்கள் நம்பர் 1ல் தான் இருக்கார். ஸோ அந்த வார்த்தையை ஒரு கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வேணாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு மீம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், ரஜினி ரசிகர்களுடைய வாக்கும் உங்களுக்கு போச்சா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது. ஏன்னா இது கண்டிப்பாக அவங்க மனசில் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி ரஜினி ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஆகாது. எங்கேருந்து உங்களுக்கே தெரியும், இந்த காக்கா கழுகு இந்த கதைகள்லாம் ஆரம்பித்தாங்க. அவர் ஒரு உச்சத்தில் இருக்காரு, இவர் ஒரு உச்சத்தில் இருக்காரு. ஆனால் அந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு அடுத்த லெவல் ஹீரோக்கும் அந்த கம்பேரிஷனே தப்பு. அந்த போட்டி சினிமாலே நிலவிட்டு இருந்தது, இப்போ வந்துட்டு அரசியலையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நேற்றைக்கு வந்து புஷி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து தாவே அலுவலகத்தில் நடந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. வந்த ஒரு 100% மாவட்ட செயலாளர்கள் வந்து 90% வந்து நம்ம அந்த கூட்டணிக்குள்ளே போகலாம், என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகலாம், அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு. அதில் ஆரம்பித்தது தான் இந்த என்டிஏ கூட்டணியில் விஜய் போகிறாரு அப்படிங்கிறது. எங்கே சிங்க் ஆகுது அப்படின்னா, அந்த கரூர் பிரச்சனைக்காக சிபிஐ சம்மன் பார்க்கறதுக்கு போகிறாரு, இந்த கூட்டணி விவகாரம் அந்த மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இங்கே சேருவாரோ, இந்த 2 நாட்களில் இந்த விஷயம் வந்துருமோ, இவர் இங்கே கூட்டணிக்குள்ளே போகிறாரோ அப்படிங்கிற விஷயம் வந்துருமோன்ட்டு நிறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் 2 கட்சிக்கும் மாற்று நான் தான், திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு வந்தார். ஒரு 3வது இடத்துல இருந்த சீமான் அவர்கள் வந்து இப்போது ரொம்ப பின்னுக்கு தள்ளி விஜய் அவர்கள் முன்னுக்கு வந்துட்டார். அவருடைய பர்சன்ட் அப்படிங்கிறது நல்ல கிராஃப் இருக்குது. எவ்வளோ சீட்டு ஜெயிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பட் நல்ல ஒரு பர்சன்ட் வராரு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு ஒரு என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தார் அப்படிங்கும்போது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் கண்டிப்பாக விஜய்க்கு வந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் கவலைக்கிடம் தான். இவர் தான் இங்கே போயிட்டாரு, பிஜேபி உள்ளே வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திமுகக்கே திரும்ப போடுவாங்க. இதே விஜய் அவர்கள் தனியாக நின்றிருந்தார் அப்படின்னா ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. 8லேருந்து 20% வரைக்கும் அசால்ட்டாக அவர் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதாவது 8 to 20% கண்டிப்பாக வந்திருப்பார். ஓரிரு தொகுதிகள் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கிற விஷயம்தான் வந்து களத்தில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப் திறந்து பார்த்தீங்கனாலே பார்த்துருப்பீங்க,
யாருக்கு ஆதரவுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க, விஜய்க்கா இந்த சில நபர்களுக்கா அப்படின்னு கேட்கும்போது விஜய்க்கான ஆதரவு வந்து பெரும்பாலான மக்கள் வந்து சொல்கிறாங்க. 80% வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஃபேக் சர்வே அப்படின்னு நீங்கள் எப்படி எடுத்துட்டாலுமே விஜய்க்கான ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பர்சன்ட்டும் அதிகமாக வரும், தமிழகம் எங்கும் வாக்குகள் வந்து அதிகமாக வரும். ஆனால் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தான் களத்தில் இருக்குது. இந்த 10 தொகுதிகள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க மைண்டில் ஓடி இருக்கும். அதனால தான் இந்த இறங்கி வரக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே போனால் அவங்க கொடுக்குற சீட்டில் ஒரு 55 சீட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஷுவராக வந்து 40 to 50 தொகுதிகள் வந்து ஜெயிப்பாங்க. அவங்களுக்கான பலம் வந்து முன்ன அதிகமாகும். சட்டசபையில் அவங்களுடைய வாய்ஸ் வந்து வரும். ஒரு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு அவங்க வந்தாலுமே அது மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களுடைய ரைஸாக இருக்கும், டிவிகேவுடைய ரைஸாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே டிஎம்கே மேலே இருக்குள்ள ஒரு ஆன்டி இன்குபென்சி வந்து பெரிய அளவில் வந்து வேலைக்கு இங்கே எடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தொடர்ந்து இனிமேல் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த ஒரு வாரத்தில் 2-3 பாலியல் வன்கொடுமை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. அதுக்கு வந்து தமிழக அரசு சார்பாகவும் திமுக சார்பாகவும் யாரும் பெருசாக வாய் திறந்து பேசலை. இந்த கூட்டணி கட்சிகளும் யாரும் பெருசாக பேசலை. விசிகாவில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்களும் வந்து வாய் திறந்து பேசலை. நாங்குநேரியில் நடந்த ஒரு கொலைக்கும் வந்து அவர் வாய் திறந்து பேச மாட்டுறாரு. ஏன்னா பேச மாட்டீங்க அப்படின்ட்டு வந்து மேடைக்கு மேடை கேட்குறாரு. ஆனால் உங்களுக்கான ஆதரவு நிறையா இருக்குது, ஏன்னா திறக்க மாட்டீங்க? உங்களை வந்து 10 வருஷம் முன்னாடி பார்த்த திருமாவளவனை வந்து நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம், அதனால் உங்கள் கட்சியில் சேர்ந்த நீங்கள் ஏன்னா பேச மாட்டீங்க கூட்டணியில் இருந்துட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. விஜய் அவர்களும் வந்து இந்த காங்கிரஸ் இவங்க 2 பேர்த்தையும் நம்ம கூட சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையும் வந்து முன்னாடி நடந்துட்டு இருந்த தகவல் வந்துச்சு. அது இப்போ மாறி இப்போ என்டிஏ கூட்டணிக்கு வந்து பேச்சுகள் போயிட்டு இருக்கதா வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே தாண்டி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. கட்சி தொடர்பான சில விஷயங்கள், சில கருத்துக்கள், சில சர்வேக்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கும்பா, நீங்கள் வந்து எதையும் நம்பாதீங்க, நம்ம வந்து அஃபிஷியல் ஐடியில் வந்து நம்ம போடுவோம், அதில் பார்த்து அது மட்டும்தான் உண்மை, அதை மட்டும் நம்பிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கடந்த சில நாட்களாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து சில விமர்சனங்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு வந்து அவர் வந்து எங்கேயுமே வாய் திறக்கல. ஒரு மேடையில் சொன்னார், அதெல்லாம் ஒர்த்து இல்லைங்க, நீங்கள் வந்து கட்சி வேலையை பாருங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன், ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. த்ரிஷா மீதான விமர்சனங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஒரு பத்திரிக்கையில் வந்து நேராக போயிட்டு கேட்டாங்க, மேடம் உங்களுக்கும் இவருக்கும் சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து மௌனம் கலைக்கல, அது அவங்க அப்படி சைலண்ட்டாக போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான். இந்த தனிநபரை பற்றி நான் பேச மாட்டேன், தனிநபர் வாழ்க்கையை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதை வச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் வந்து பேசினவங்க எல்லாத்துக்கும் ஒரு பை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பென்ட்ரைவ் வச்சுருக்காங்க. முதற்கட்டமாக ஒரு 60 பேர்த்துக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த 60 பேர் தான் டிவிகேவுடைய டார்கெட்டாக, அதாவது இந்த என்டிஏக்குள்ளே போனீங்கன்னா இந்த 60 வேட்பாளர்கள், அதாவது 55 தொகுதி அப்படிங்கிறதான் டார்கெட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் ஒன்று சொன்னார், தேர்தல் வர 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 தேர்தல் கிளைமேக்ஸில் ஒரு டெஸ்ட்டு நடக்குங்கன்னா அந்த டெஸ்ட்டு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னார். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது டைம் லைன் இன்னைக்கு வந்துருச்சு. எலெக்ஷன் வரப்போகுது, எல்லா கட்சிகள் இருக்காங்க, திமுக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே தேர்தலுக்கு முன்பு தமிழகத்தில் எப்பவும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். இந்த வருஷம் என்ன ட்விஸ்ட்னு பார்ப்போம். கண்டிப்பாக தேர்தல் நெருங்க ஒரு ட்விஸ்ட் வந்து நடக்கும். அது வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருக்கும். யார் வேணா யாருக்கு வேணா கூட்டணி போகலாம், யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மார்ஜின் வந்து மாறும் அப்படிங்கிறது தான். விஜய் அவர்கள் அடுத்த பவன் கல்யாணம் இருப்பாரா, இல்லை ஏதாச்சும் மாற்றத்தை கொண்டு வருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.